அனைவருக்கும் வணக்கம். 2026ல இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லாவே யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 7-8 டைம் ஏர்னிங்ஸ் எடுத்துட்டேன். என்னுடைய யூடியூப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா 1.5 year தான் ஆகுது. ஸோ நான் ஒரு சில கீவேர்ட்ஸ், ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். அதனால் என்னுடைய யூடியூப் சேனல் சீக்கிரமாக மானிட்டைஸ் ஆச்சு, நிறைய ஏர்னிங்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேனலை ஸ்டேபிளாக கொண்டுட்டு போகிறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணவே கூடாத ஒரு சில தப்புகளை தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் மானிட்டைஸ் ஆனாலுமே இந்த தப்பை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட்டு மானிட்டைசேஷன் ஆகாதவங்க இந்த தப்பு பண்ணக்கூடாது, அண்ட் மானிட்டைசேஷன் ஆனவங்களும் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ 2 பேருக்குமே பொருந்தும். இப்போது நீங்கள் ஒரு வீடியோவை நல்லா புரிஞ்சுக்குங்க. காப்பிரைட் இல்லாமல் எடிட் பண்ண கற்றுக்கணும். இப்போது காப்பிரைட் இல்லாமல் எப்படி எடிட் பண்ண கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குங்க. நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆனால் பெய்ட் சர்வீஸ் தாங்க. ஜஸ்ட் 200 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் யூடியூப் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டீமில் கான்டெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் காப்பிரைட் இல்லாமல் எடிட் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய நெட்வொர்க் சரியாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி உங்கள் நெட்வொர்க் சரியாக இல்லைன்னா அப்படியே அந்த கட்டம் சுற்றிட்டே இருக்கும். ஸோ இது எத்தனை நாள் கழித்தாலும் அப்படியே சுற்றிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் 5G டேட்டா பேக் போட்டுக்குங்க, அன்லிமிட்டெட் பேக் போட்டுக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேலரியில் இருந்து டிலீட் பண்ணவே கூடாது. இந்த மிஸ்டேக்னா பெகனஸாக இருக்கிற யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த சேனல். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கேலரியில் ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்திலும் நம்மளுடைய வீடியோ அப்லோட் ஆகாது. நீங்கள் திரும்ப அதே ஃபுட்டேஜை வச்சுருந்தீங்கன்னா கூட எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாமா சிஸ்டர்னு கேட்குறாங்க. பண்ணக்கூடாது. இன்கேஸ் யூடியூப்குள்ளே ஒரு ஃபுட்டேஜ் போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் காப்பிரைட்டட் இஷ்யூவில் போய் முடியும். உங்கள் சொந்த கண்டென்ட்டாக இருந்தாலுமே ரீயூஸ்டில் போய் முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் போக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ மேட் ஃபார் கிட்ஸ், அந்த 2 காலம் தான். பெரும்பாலும் நீங்கள் நோ மேட் ஃபார் கிட்ஸ் தான் கொடுக்கும். இதில் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ என் பக்கத்தில் என் குழந்தைய வச்சுட்டு பேசினா அது எஸ் மேட் ஃபார் கிட்ஸாக ஆகிடாது. ஸோ நான் இருக்க மேஜரா அது நோ மேட் ஃபார் கிட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ மேட் ஃபார் கிட்ஸ் இது 2த்தையும் போட்டு நல்லா குழப்பிக்கிறீங்க. இது 2த்துக்கும் வெவ்வேறு மீனிங் இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மக்கிட்ட வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த யூடியூப்லேயே கிடையாது. நீங்கள் வேணால் செக் கூட பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 200 தான். ஸோ கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்மளுடைய வியூஸ் மொத்தமாக போகுதுங்க. எஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ மேட் ஃபார் கிட்ஸ், இந்த டெஃபினேஷனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ எப்பவுமே நீங்கள் ப்ரைவேட் இல்லை அன்லிஸ்டில் வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரைவேட் இல்லைன்னா அன்லிஸ்டில் வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உடனே வியூஸ் போல் நான் நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு டப்புன்னு ப்ரைவேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் குழம்பிடும். நீங்கள் போடும்போதே ப்ரைவேட்டில் போட்டு பப்ளிக் போட்டுடலாம். ஆனால் பப்ளிக்ல இருந்து ப்ரைவேட்டில் சேஞ்ச் பண்ணாதீங்க. டோட்டல் அல்காரிதமும் கொலாப்ஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய யூடியூப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடுறீங்க. எப்பவுமே ஷார்ட்ஸ் சேனலாக இருந்தாலும் சரி, லாங் வீடியோ சேனலாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் கிரியேட்டர் ஷார்ட்ஸை மட்டுமே போடுங்க, லாங் வீடியோ போடாதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ 2 மிங்கிள் பண்ணி போட்டு உங்களுக்கு வாட்சிங் அவரும் வராது, வியூவர்ஸும் வராது, மானிடைசேஷன் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் லாங் வீடியோ கிரியேட்டராக இருந்தால் ஒருவேளை
லாங் வீடியோ கிரியேட்டராக இருந்தால் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸ் எதுக்கு போடுறோன்னா, நம்ம லாங் வீடியோ கிரியேட்டர் ஆல்ரெடி கொஞ்சம் பேருக்கு தெரியும். இந்த லாங் வீடியோ ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபரை கொண்டுட்டு வரத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறத. ஸோ லாங் வீடியோ போடுற ஆடியன்ஸாக இருந்தால் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம். அது நம்மளுடைய சேனலை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸ் ஆப்ஷனையும் நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா இந்த ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறீங்க. எல்லாருமே சொல்கிறேன், லைவ் வந்து நைட்டு ஃபுல்லாக டே ஃபுல்லாக 2-3 நாள் ஓடினாலுமே நமக்கு வாட்சிங் ஹவர் வராதுங்க. சரிங்களா? அதில் எத்தனை பேர் ஸ்டேவாக நின்று பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாட்சிங் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் லைவில் எவ்வளோ அமௌண்ட் வரும், நெக்ஸ்ட்டு வந்து லைவ் போடலாமா வேணாமா, பேட் கமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மாட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்பேனர், அதை நீங்கள் கொடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு சுத்தமாக வியூஸ் போகாது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தான் 89 460 14 557. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த 2026 நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேவாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் A to Z எல்லா வீடியோவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, புதுசாக வரவங்களுக்கு அழகாக ஒவ்வொரு டவுட்டும் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வீடியோ அடுத்து வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக போன வருஷம் வந்து ஒரு சேனல் வந்து நான் சொல்லி கொடுத்தேன்றதை விட என் பேச்சு அவங்க கேட்டாங்க. அவங்க சேனல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அம்மணி சேனல். ஸோ அவங்க சேனல் மானிடைஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது போல் உங்கள் சேனலும் மானிடைஸ் ஆகி நீங்களும் ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில கைட்லைன்ஸை வந்து தெரியாதவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுடைய டவுட்டை நான் வந்து கொடுக்குறேன், வீடியோவை ரெடி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.